வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இன்று இறுதியாக இருக்கணும். ஒன்று, ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் இணைவதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும், இல்லை என்றால் பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும். நேற்று மாலை ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் மாவட்ட செயலாளர்கள் இன்று வெளியிடக்கூடிய முடிவை பொறுத்து நேற்றே தெரிவித்துவிட்டார்கள். இன்று காலை 10:30 மணி அளவில் 4வது முறையாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக மாறப்போகிறது? அது அவருக்கு பாதகமாக இருக்குமா அல்லது சாதகமாக இருக்குமா? அதாவது கட்சியில் மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா இவர்களை இணைக்க முடியாது என்று கூறிவிட்டால் நிச்சயமாக மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், மூத்த நிர்வாகிகள், சில நபர்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமியின் பதவியே பறிக்க வேண்டும் என்று கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அறிவித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான நிகழ்வுகள் ஏற்படும். காரணம், அதிமுகவின் வெற்றி என்பது தொண்டர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றிதான். ஒரு தொகுதியில் ஏன் தோல்வியடைந்தும், இதற்கு முன்பாக எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றும், தற்பொழுது எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றுள்ளோம், எதற்காக குறைந்துள்ளது, அதற்கான காரணங்கள் என்ன, மக்கள் தற்பொழுது யாருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். தலைமை இவர்கள் சொல்வதை தான் அவர்கள் நம்ப முடியும். ஆகையால் மாவட்ட செயலாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கேற்றபடி தான் தலைமை செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அதிமுகவை பொறுத்தளவிற்கு தலைமை சொல்கின்ற எல்லா விஷயபாடுகளும் அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முரண்பாடாக இருப்பதால் அதிமுக வருகின்ற 2026 தோற்கடிக்கப்படுவதாகத்தான் செய்திகள் தற்பொழுதே வெளியாகிவிட்டன. ஏன் திமுகவை எடுத்துக்கொண்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய நிலையில் இப்பொழுதே ஒருங்கிணைந்த திமுக ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அதற்கான ஆயத்த பணிகளையும் தொடங்கிவிட்டார்கள் முதற்கட்டமாக நேற்று அண்ணா அறிவாலயத்தில். ஆனால் தற்பொழுது வரை நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் தோல்விகளை பற்றி தான் முடிவெடுத்து வருகிறார்கள். அதற்கான நாட்களும் நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் செயல்பாடுகள் சரியில்லை என்று கூறி எடப்பாடி பழனிசாமியை ஒன்று நீக்க வேண்டும், அல்லது அதிமுகவின் செயல்திறன் அதிகரிக்க வேண்டும் என்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அதிகாலையிலேயே நல்ல செய்தி கிடைக்குமா ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ற தகவல்கள் இதன் மூலமாக தெரிய வருகிறது.